இது எங்க போட்டி நீங்க என்ன மரியாதை பேசுறீங்க? நீங்க பேசாதீங்க. என்ன பண்ணுவீங்க? உடல் எடை குறைவாக இருப்பதாக கூறி சிலம்பாட்ட போட்டியில் அனுமதி மறுக்கப்பட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர் மற்றும் மாஸ்டர்கள் நடுவருடன் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. நீங்க என்ன மரியாதை பேசுறீங்க? எதுக்கு நான் வெளில போனேன்? நீங்க என்ன இது பண்ணீங்க? திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான சதுரங்கம், கைப்பந்து, குத்துச்சண்டை, வாலிபால், கபடி, இறகுப்பந்து உள்ளிட்ட 15 விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு புதிதாக சிலம்பாட்ட போட்டியும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான மாணவ மாணவியர் போட்டிக்கு கையில் சிலம்பு குச்சியுடன் வந்திருந்தனர். சிலம்ப போட்டியில் பங்கேற்க பள்ளி மாணவ மாணவிகள் 100 கணக்கில் பெயர் கொடுத்த நிலையில் 40 கிலோவிற்கு மேற்பட்டோர் மட்டுமே அனுமதி என ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அதிகாரிகள் கூறியதால் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மாணவ மாணவிகளை அழைத்து வந்த பயிற்சியாளர்கள் நடுவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். நீங்க என்ன மரியாதை பேசுறீங்க? எதுக்கு நான் வெளில போனேன்? நீங்க என்ன இது பண்ணீங்க? நான் பேசல. பயிற்சியாளர்கள் சீன் போடுவதாக நடுவர் தெரிவித்ததால் மாணவிகளின் பெற்றோர்கள் போட்டி நடத்தும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை உருவானதால் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதென்ன ஒலிம்பிக்கா நடத்துறீங்க? உலகத்துல இல்லாத விதிமுறைகளை எல்லாம் சொல்லி கிராமப்புற மாணவர்களை முடக்க பார்க்கிறீர்கள் என்று எதிர்ப்பு குரல் வலுத்ததால் 40 கிலோ எடைக்கு கீழ் உள்ள மாணவிகளும் சிலம்பாட்ட போட்டியில் பங்கேற்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டது. 4-5 மணிக்கு வந்த குழந்தைங்கலாம் 6-7 மணிக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லைன்னு சொல்லாமே அழுதுகிட்டே நிறைய எக்ஸாம்லாம் இருந்தது. எக்ஸாம் வச்சுருந்த குழந்தைங்க கூட திருப்பி ரிட்டன் அழுதுகிட்டே போயிட்டாங்க. இன்றைக்கி நான் விளையாட முடியலையே, இப்போ கிடைச்ச வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு. ரவுண்ட்ஸில் வந்தவங்க வந்து பேசி அண்ணா ஸ்டேடியத்தில் இருக்க சார்கிட்ட, கண்ணன் சார்கிட்ட பேசின போது இப்போ எல்லாருமே ஓப்பனில் எந்த ப்ரூஃபும் வேணாம், நாங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னு கொடுத்த வரைக்கும் இருக்க குழந்தைங்க விளையாட வச்சுருக்காங்க. எங்களெல்லாம் வெளியில் போன்னு காலையில் சொன்னவர் இன்றைக்கி ஒரு ஹாப்பி விளையாட சொல்லியிருக்காங்க. ஜெய் ஸ்டோர் சார். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன்.